சுயமரியாதை காக்க, பெரியாரை கற்க, திராவிடம் பயில பேராசிரியர் சுபவி அவர்களின் திராவிட பள்ளியில் இணைவு. பயின்று சான்றிதழ் பெறும் ஆர்வம் உள்ளோருக்கு நமது ஊடகத்தில் இன்டர்ன்ஷிப் பயிற்சியும் அளிக்கப்படும். இன்றைய திராவிட பள்ளியில் இணையுங்கள். தாவேகா தோழர்களை அடுக்குமுறை செய்வதற்காக, அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக, அவங்கள அந்த இளைஞர் படையை டேக்கிள் பண்ண முடியாம புதிய புதிய மிகவும் கடுமையான, யாருக்குமே போடாத கொடூரமான கட்டுப்பாடுகளை விதித்து ஒரு மிக முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு. நீதிமன்றம்லாம் கிடையாது, இல்ல அவங்க எல்லாம் யாருமே கிடையாது. ஆனா அவங்களை கட்டுப்படுத்துவதற்காக இப்படி யாருக்குமே சொல்லாத அவங்க தானே போட முடியும் கட்டுப்பாடு. நீதிமன்றம் போடலாம், இல்ல பர்மிஷன் கொடுக்குற காவல்துறை பொண்ணு வேற யாரும் அவங்க எல்லாம் போடலானே. திமுக இது ரொம்ப இல்ல எல்லாத்தையும் இங்கேயே சொல்லுவாங்களா? இதை நான் முதல்ல கண்மையா வண்டிக்கிறேன். இதை கண்மையா வண்டிச்சுதான் இந்த வீடியோவே. யார் பண்றத உள்ள வாங்க நான் சொல்றேன். என்ன நீ பாட்டுக்கு வர ஏதோ சொல்ற, அது இதுங்கிற என்னமோ கட்டுப்பாடுங்கிற, அடக்குமுறை ஒடுக்குமுறை அடுக்குமுறைங்கிற. என்னடா இல்லண்ணே, அதெல்லாம் ஒருபோதும் ஏத்துக்க முடியாதுண்ணே. அதாவது ஒரு புதிய சக்தி, மாற்று சக்தி வருது, ஒரு பெரும் இளைஞர் படையின அதை பத்தி பார்த்து உங்களுக்கு அச்சமா இருக்குது அப்படின்னா இப்படி கட்டுப்பாடு இருப்பீங்களா? அடுக்குமுறை செய்வீங்களா? யாரை பார்த்து அச்சப்படுறா சொல்லி தொலைடா. புதிய புதிய கட்டுப்பாடுகள் 11 கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார் திரு நடிகர் விஜய் அவர்கள். இது நான் கண்மையா வண்டிக்கிறேன். விஜய் கட்டுப்பாடு வைக்கிறாரா? ஆமா, எப்ப அதை ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டுப்பா. விஜய் யாரு மேல கட்டுப்பாடு வைக்கிறாரு? தாவேகாரங்களை நோக்கி. லூசாடா நீ? என்ன விஜய் எதுக்கடா தாவேகாரங்க மேல கட்டுப்பாடு போடணும்? புதுசா போட்டிருக்காருண்ணே கட்டுப்பாடு. இத்தனை வருஷம் போடாத கட்டுப்பாடு இப்ப எதுக்கு போடணும்? போட்டிருக்காரு. அதுவும் பாருங்க, நாளைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு கட்டுப்பாடு போடுறாரு. ஒடுக்குமுறை. இது எவ்வளவு பெரிய ஒடுக்குமுறை, இது எவ்வளவு பெரிய அடுக்குமுறை. என்னென்ன போட்டிருக்காப்ல, எதன் அடிப்படையில, எந்தெந்த விஷயங்களுக்காக, எதுக்காக போட்டிருக்காப்ல? நார்மலா நான் டென்ஷன் ஆக மாட்டேன், உங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு இந்த கட்டுப்பாடுகள்லாம் பார்த்து, இந்த அடுக்குமுறை எல்லாம் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளுமே அடங்காதவர் தான்டா விஜய். மக்கள் சந்திப்பின் பொழுது மரத்து மேல ஏறக்கூடாது. யாரு? தாவேகாரங்க அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு போடுறாரு. யாரு சொல்றா? விஜய் சொல்றாரு. மரத்து மேல ஏறாத நீ எப்படி சொல்ல போச்சு? நீ எப்படி சொல்லலாம்? முதல்ல இப்ப நீங்க சொகுசா கோடி கணக்கில் போட்டு அந்த மினி பஸ்ல வரீங்க, நீங்க நல்லா குழுக்குள்ள உட்காந்துருப்பீங்க. நீங்க வர வரைக்கும் வெயில காஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தன் ஒரு தென்னை மரத்துல ஏறி ஒரு இளநீ திருடி தீங்க கூடாதா? ஒரு இளநீ திருடி குடிக்கூடாதா? என்ன இது? யார ஒடுக்க பாக்குறீங்கன்னு கேட்கிறேன் நான். மரத்து மேல ஏறாத, மரத்து மேல ஏறாத அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு. வேற என்ன சொல்றாங்க? வேற அடுத்து தலைவர்களின் சிலையை சுத்தி உள்ள அந்த கிரில் கம்பிகளை நீ ஏறாத அப்படிங்கிறாரு. உனக்கு அப்படி சிலையை காப்பாற்றணும்னு சொல்றாருண்ணே. இது எவ்வளவு பெரிய கட்டுப்பாடு, இது எவ்வளவு பெரிய அடுக்குமுறை. என்ன நல்ல விஷயம் தானே? என்ன நல்ல விஷயம்? உனக்கு அப்படி சிலையை காப்பாற்றணும்னு தோணுச்சுன்னா அந்த கிரில் கம்பியை சுத்தி கிரீஸை தடவிட்டு போ. உனக்கு அப்படி வேணும், நீ அதை தடவி காப்பாத்திக்க. நீ என்ன ஏறாத நீ எப்படி சொல்லலாம்? இப்ப நீ தாவேக தொண்டர்களுக்காக பேசிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் அடுக்குமுறைனா இது எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க? இதை தானே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதே விஜய் சொல்றாரு. அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க. நம்ம பேசுறதே விஜய் ஒத்துக்கிட்டு இருக்காப்ல இன்னைக்கு. எதானே இதெல்லாம் விட கொடுமையா எழுதிருக்காப்ல. இதை விட கொடுமையா ஒண்ணு எழுதிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, ரத்தம்லாம் குதிக்குது எனக்கு. மின்கம்பி மேல ஏறாதேங்கிறாங்க. மின்கம்பினா எலக்ட்ரிக் கம்பி மேல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம். இதெல்லாம் நம்ம சொன்னதுடா. சரி, இதெல்லாம் பண்ணா சரி. உனக்கு அப்படி காப்பாத்தணும், நான் ஏறக்கூடாதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா கரண்ட கட் பண்ணி நீ காப்பாத்திக்க உண்டா. நீ என்ன எப்படி ஏறாருன்னு சொல்லு. இதெல்லாம் பண்ணாதான் எவனும் வர மாட்டானே. எப்படி நான் வர்றது? எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆனமா? கூட்டமே வராது. நீ ஆடி அசைஞ்ச ஏர்போர்ட்ல இருந்து 1 hour 2 hour நீ ஆடி அசைஞ்சு வருவ. சுறா படத்துல வர வடிவேல் மாதிரி. இப்ப எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? தாவேக தோழர்கள் இது மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னா அவங்களுக்கு வேற வழி என்ன இருக்கு? ஒண்ணு இருக்கு. என்னது? கடைசி இன்னொரு கட்டுப்பாடு போட்டிருக்காரு. என்னது? விஜயை யாரும் பின்தொடரக்கூடாது அப்படின்னு இருக்காரு. அப்படி சொல்லி அவரே சொல்றாரு. நல்லா கவனிச்சாரு. விஜயை இவ்வளவு கஷ்டப்பட்டு மாநாடு போட்டு 1000 கோடி கெரியரின் உச்சத்துல இருந்து திரும்பி இவ்வளவு பேசி என்னை பின்தொடரணும்னு சொல்றாரா? ஆமா, இப்படி எந்த தலைவனா சொல்லுவானா? நான் யாருமே பெரியாருக்கு அப்புறம் நான் இப்பதான் பாக்குறேன். சொல்லுவாரு, நான் சொல்றத கேட்க அப்படியே கேட்கணும். அறிவு இருந்தா எடுத்துக்க, நல்லா இருந்தா எடுத்துக்க, இல்லைன்னா உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்க. இவரு ஒருபடி மேல போய் என்ன பின்தொடராத அப்படின்னு. உன்னை யார் என்ன தொடர்ந்து எவ்வளவு கட்சி வேணும் பாத்தீங்களா? இல்ல இது ஐ எம் லைக்கிங் திஸ் ஒன்லி. இதத்தான் நாங்க சொல்றோம். பூரா பேர் எங்க திட்டுறாங்க. நம்ம சொன்ன திட்டுறாங்க. விஜய் சொல்றாப்ல
விஜயை ஃபாலோ பண்ணாதீங்க, விஜய்க்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாப்புல. ஆமா, இப்ப இது ஒண்ணு கேட்கலாம்ல. நான் நடிகர் விஜய் நோக்கி, தாவேக்காரர் விஜய் நோக்கி நான் சில கேள்வி கேட்கிறேன். என்னது? என்ன நான் நேரடியாவே கேட்கிறேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. என்ன விஜய் அங்கிள் பயப்படுறீங்களா? என்ன மிரட்டி பாக்குறீங்களா விஜய் அங்கிள்? எதுக்கு 11 கட்டுப்பாடு? எந்த கட்சிக்கு இல்லாத கட்டுப்பாடு எதுக்கு விஜய் அங்கிள்? பயப்படுறீங்களா? நீ என்ன கேட்கணுமா இல்லையா? கரெக்ட் தான். இல்ல எனக்கு என்னமோ எப்படி இந்த மாற்றம், ஏன் இந்த மாற்றம்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே. தவறுதல உப்புலாம் இல்ல, ஆக்சிடென்டா இல்ல. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோம். அடக்கி வை அவனோட செவனு கட்டுப்படுத்தி வை, இப்படி தாவிட்டு இருக்காங்க, இது உனக்கே ஆபத்தா முடியும்னு சொன்னோம். கேட்கல, நம்மளை சிரிக்கிறது, நம்மளை கண்டு பயப்படுகிறார்கள், நம்மளை கண்டு பயப்படுகிறார்கள், நம்மளை எதிர்கொள்ள தயங்குகிறார்கள் அப்படின்னு பேசிட்டு இருந்தா அச்சப்படுறீங்களா? நம்ம என்னென்ன சொல்லணுமோ அப்படியே நீங்க எழுதி வச்சிருக்கிறாப்ல. என்ன இது? இது வந்து மிகப்பெரிய தோல்வி. முதல்ல இல்ல அதெல்லாம் ரெண்டாவது என்னன்னு உங்களுக்கு புரியலையா? போன வீடியோ நீங்க சொன்னீங்கல்ல, இவன் இப்படியே கட்டுப்படுத்தாம வச்சிருக்கான், இது என்ன நடக்க போகுதுன்னு பாரு, இப்பதான் வீடு ஏறி குதிச்சிருக்கானுங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்க பாருங்க. அதான் வந்துருச்சுல. இல்ல இது இப்படியே போனா நிச்சயமா விஜய் வீட்டுக்குள்ள இறங்கிடுவாங்க. அதான் இறங்கிட்டாங்க. அவ்வளவு பேர் தென்னை மரத்துல ஏறவனுக்கு அந்த செவுத்த ஏற தெரியாதா? ரோஹிணி தியேட்டர் கிளாஸ் அடிச்சு உடைக்கிற அந்த 10,000 பேருக்கு விஜய் வீட்டு செவுரையோ அந்த 20 அடி கதவையோ தள்ள தெரியாதா? அசால்ட் மேட்ரு வேணாம்னு இருக்கும். ஒண்ணு இல்ல, இது உங்க அக்கறையின் பேர்ல உங்க ரசிகர்களை பார்த்து இருக்கிற அச்சத்தை நோக்கி தான் நாங்க சொல்றோம். இது விஜயோட சேஃப்டி, விஜயே உறுதி செஞ்சுக்கிறாப்ல. யார்கிட்ட இருந்து? எதிர்கட்சிக்காரன் இல்ல, அவர் கட்சிக்காரன். தான் கட்சிக்காரருக்கு எப்படி பவுன்சர் போட்டு வந்தாப்லையோ அதே மாதிரி தான் கட்சிக்காரன்ட்டு ஐயா ராசாடே டே பாவண்டாடே ஏறாங்கடாடே சொல்ல கேளுங்கடாடே சமாளிக்க முடியலாடே டே காசு கட்ட முடியல டெபாசிட்லாம் தீர்ந்து போச்சுடாடே இல்ல அதை ஏறாங்கடா மரத்து மேல ஏறாங்கடே எல்லையும் பறிக்காதீங்க மாங்காய் திருடாதீங்கடே செவுத்த உடைக்காதீங்கடே. யோசிச்சு பாருங்க, இப்ப இவர் ஒரு 10-11 விஷயம் சொல்லியிருக்காப்புல, அதுல காமெடியா ஒன்று சொல்லியிருக்காப்புல, பெண்கள் இவங்கெல்லாம் யாரும் வர வேண்டாம், குழந்தைங்களாம் யாரும் கூட்டிட்டு வர வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து நேரலையை பார்த்து கண்டு மகிழுமாறு என்ன மகிழுமாறு கண்டு மகிழ்மாறு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நடந்துறியா? கண்டு மகிழ்றதுக்கு என்ன இருக்கு? உங்களோட சப்போர்ட்டே உங்களோட ஆதாரமே பெண்களும் குழந்தைகளும் தான். அவங்களே வர வேணாம்னு எப்படி சொல்றாப்ல? ஓட்டு போட வேணாம்னு சொல்லிடுவேன். ஏன் தெரியுமா? கூட வர்றது அணில்கள், அவனுக்கு தொல்லை தாங்க முடியாம இதெல்லாம் சொல்ல வேண்டியது. போனா 4 பவுன் 5 பவுனா அப்புறம் செயின் அடிச்சுட்டு போயிட்டானு. அப்படியா? ஆமா, அது பாக்கலையா? உழைப்புடா அம்புட்டு உழைப்புடா. நாகப்பட்டினத்துல ஒரு லேடி அவங்க கணவரோட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் போய் பார்த்துட்டோன்னு சொன்னார். என் பையன் வந்து பெரிய விஜய் ரசிகன், அவர் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல, அவர் வந்து நீ போய் அண்ணன் நம்ம ஊருக்கு கூட நீ போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னாப்புல. அதனால் நானே ஹஸ்பண்ட் வந்துருந்தான் செயின் அடிச்சுட்டு போயிட்டானுவ, யார் நீ தயவுசெய்து வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி அந்த பயம்லாம் கண்டு வந்து போகுமா இல்லையா? இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், கண்டு மகிழுமாறுனா இது ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நடத்துறீங்களா, இல்லை எதுவும் உங்க பட ப்ரொமோஷனுக்கு வந்துறீங்களா, இல்லை வேற எதுவும் என்டர்டைன்மெண்ட் நிகழ்ச்சி? அதாவது மகிழ்றதுக்கு என்ன இருக்கு? அரசியலே பார்க்கல, அவங்களும் ஒரு என்டர்டைன்மெண்ட் சீரியஸாவே பார்க்கல. வேண்டாங்க, ஏதோ எதையுமே நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா கஷ்டம். எதையுமே ஒரு ஃபன்னான படத்துல ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரியே பாக்குறாங்க. வாரம் வந்து ஒரு பிக்னிக் மாதிரி வந்து பேசிட்டு போறத வந்து ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தான் பாக்குறாங்க. சொன்னீங்கல்ல, ஒரு சீனு கட் வச்சு பிரச்சாரம் போடுறது, எண்டில் ஜெயிக்கிறது, அவ்வளவுதானே. அந்த மாதிரி தான் அணுகிறாங்க. ஒரு கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா, இதுதான் வந்து மூலாதாரமான கேள்வியும் கூட. இதே 10-11 விஷயத்த தான் வந்து காவல்துறை சொன்னுச்சு. காவல்துறை சொன்னப்ப நீ என்ன சொன்ன? அடுக்குமுறை செய்யறாங்க. திமுக பயப்படுது. திமுக அங்கிள் என்ன விஜய் அங்கிள் யாரு பயந்த அங்கிள் இந்த கட்டுப்பாடு இப்படி பண்றீங்கன்னு போலீஸ பார்த்து திட்டினாங்க. போலீஸ் தப்பா பேசுறாங்க. இன்னைக்கு நீயே சொல்றிய இது வந்து விஜய்க்கான முதல் தோல்வி. இது முதல்ல. ஆமா, ஏன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் லிஸ்ட் போட்டோமோ, என்னெல்லாம் நம்ம கண்டனம் தெரிவிச்சோமோ, நீங்க இப்படியே மெயின்டைன் பண்ணினா என்னென்ன நடக்கும்னு சொன்னோமோ, அப்படியே நம்ம சொன்னது அப்படியே டிட்டோவா விஜய் அறிக்கையாவே நீ கொடுத்துருக்காப்லன்னா, நம்ம சொல்றதா அந்த கட்சிக்குள்ள நடக்குது, நம்ம சொல்றதா அங்க நடக்குதுங்கிறது உறுதியாகுது. இப்ப இது மட்டும் கிடையாது. இப்போ போன நாகை திருவாரூர் வந்தார்ல போன சனிக்கிழமை, அப்போ வந்து அன்னைக்கு காலையிலேயே அதுக்கு முதல் நாள் தெரில சரியா, ஆமாம், புஷியானந்த் பேரில் ஒரு அறிக்கை வந்துச்சு. அது வந்து ஒரு 13 நிபந்தனைகள்.
இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காரோ அதே விஷயத்தை தான் அந்த 13ஆ ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்போ காவல்துறை என்ன சொல்லுதோ அதையே புஷியானது பேரில் போட்டு இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ செய்க அப்படின்னு போடுறீங்க. இப்போ அதையே உங்கள் பேரை போட்டு ஃபாலோ செய்க அப்படின்னு போடுறீங்க. காவல்துறை சொல்கிறது தானே இப்போ நீங்களும் சொல்கிறீங்க. காவல்துறை சொன்னால் அது வந்து கட்டுப்பாடு அடக்குமுறை, நீங்கள் சொன்னால் வந்து அதென்ன அடிமுறையா? இது என்ன முறை இது? இல்லை இப்போ இந்த 11 கட்டுப்பாடு 10 கட்டுப்பாடு இது இப்போ இதெல்லாம் சொன்னீங்கன்னா வரமாட்டாங்களே ஒண்ணுமே. என்ன என்டர்டைன்மெண்ட்? அப்புறம் என்ன மாணவருக்கு நான் வரணும் கேட்பானா இல்லையா? தம்பி இப்போ நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் இயல்பு. ஒரு அணிலோட இயல்பே நீங்க மாத்தினீங்கன்னா எப்படி வருவாங்க? அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, மரத்துல ஏறாத, இறங்கு, சார தூக்காத அப்படின்னாங்கல்ல, அதையே 2 பக்கத்துக்கு அறிக்கை எழுதி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். நம்மளை பார்த்து கதறு கதறு ஏதாவது லாஜிக்கா கேட்டுவிட்டோம்னா கதறு 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 அப்படின்னானுங்க. இப்ப மரத்துல ஏறாத, அதை கீழே ஓடு அப்படிங்கறத 2 பக்கத்துக்கு இல்ல விக்ஸுங்கிறதா சுத்தி சுத்தி எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இதை சுத்தி சுத்தி எழுதியிருக்கேன். இப்ப இன்னொன்னு இதே பாயிண்ட தாவேக்க அணில்கள் பெரிய அணில்கிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்க, என்ன பண்றது? ஏன்னா என்னைய வந்து தவ்வாத, என்னை எகிராத, என்னை அது மேல ஏறாத, வந்து கம்பியில ஏறாத, எதையும் தூக்கிட்டு போவாதுன்னு சொல்றியே. அதே மாதிரி நீ நடந்தா நீ மட்டும் டாப்ல நின்று பேசிட்டு இருக்கிற, நீ மட்டும் ஒய்யாரமா வருவியா, நீ மட்டும் ஏசிக்குள்ள இருந்து பேசுற, நீ மட்டும் பஸ் மேல நின்று பேசுற, அறிவு இருக்கா உனக்கு? நீ கீழே நின்று பேசுனா நான் ஏன்டா மேல போக போறேன் அப்படின்னு கேட்பானா இல்லையா? கேட்பானா இல்லையா? அவன் கேட்டானா என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன மசுரடா நீ பஸ்ல வர்ற, நீ ஃபிளைட்ல வந்துட்டு அடக்கமா போக வேண்டியதுன்னு, இதுக்கு ரோட் ஷோங்க பேர் எல்லாரையும் பெட்ரோல் போட்டு வர வைக்கிற, உங்க அப்பா நான் பெட்ரோல் போட்டு கொடுக்குறான் அப்படின்னு அவன் கேட்டானா என்ன பண்ணுவ நீங்க? இதுல அவன் அவனுக்கு 10 கண்டிஷன் போட்டான்னு வச்சுக்க, நீ எங்க போவ? எங்களுடனே பயணிக்க வேண்டும், எங்களுடனே இருக்கணும். இப்ப இதுல நீங்க கம்பேரிசன்லாம் பாருங்களேன், எம்ஜிஆர், விஜயகாந்த் இவர்களோட தான் கம்பேரிசன். நான் நினைக்கிறேன் இப்ப எம்ஜிஆர் எப்படி சுற்றுப்பயணம் போனா அதெல்லாம் வேண்டாம். நான் ரொம்ப பக்கத்துல நியர்பை எக்ஸாம்பிள் எடுத்துக்கேன். இப்ப விஜயகாந்த் வந்து எப்படி கேம்பெயின் பண்ணாரு, எப்படி போய் பார்த்தாருங்க கண் கூட பார்த்துருப்போம் நம்ம. அவர் வந்து ஊர்தோறும் வருவார், எல்லாரும் போவார். இப்படி திமுகலே அதிமுகலே எப்படி தலைவர்கள்லாம் வந்து பயணப்படுவாங்களோ அப்படி காடு மேடு விவசாயலாம் அது இதுன்னு எல்லா இடத்துலையும் அவர் சுற்றுவார். எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கிற மக்களோட இது பண்ணி அப்புறம் அவனக்கா அப்படின்னு டீயை போட்டு பேசிட்டு இருப்பாப்புல. அப்படிதான் அவரு கேம்பெயின் பண்ணாரு. விஜயை விட செல்வாக்கு மிக்க பெரிய கூட்டம் நிறைந்த மக்கள் செல்வாக்கு நிறைந்த ஒரு ஆளு தான் விஜயகாந்த். அவரு எப்போதுமே மக்கள் கூட்டத்து நடுவுல தான் இருந்தாரு. எங்க பார்த்தாலும் போவாரு, கூட்டத்துல நிப்பாரு, அவரே கூட்டத்தை சமாளிச்சுக்கிட்டாரு, டீ குடிப்பாரு, சொன்ன மாதிரி கூட்டத்துல போய் வருவாரு, கூட்டத்துல பேசி இருக்கிறாரு. நீ அப்படி வந்தியா, நீ அப்படி வர்றியா, ஏதாவது ஒரு செயல் அது மாதிரி ஏதாவது ஒரு செயல் உனக்கு. நீ ஒரு வீட்டுக்குள்ள வரணும்னா 1 மாசத்துக்கு முன்னாடி பிளான் போட்டு அங்க போய் பெரிய சிஎம் ஊரு பிஎம் ஊரு ஒண்ணும் இல்ல. இப்ப இவருக்கு வந்து பவுன்சர்ஸ் வராங்கல்ல, இவருக்கு வர பவுன்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்தியாலே ஹை பெய்டு பவுன்சர்ஸ் அவங்க. ஆமா, அதாவது இவருக்கு ஒர்க் பண்ற பவுன்சர்ஸ் அமிதாப் பச்சன் போன்ற, வில் ஸ்மித் இருக்காருல்ல, அண்ணா சார் போன்ற, அண்ணா சார் இல்ல மோடி போன்ற அப்படிலாம் கிடையாது, வில் ஸ்மித்து இந்த மாதிரி இவரு அமிதாப் பச்சன் இப்படி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குற அந்த டீம். அதெல்லாம் கிடையாது. அவங்களோட சம்பளம் மட்டும் எவ்வளவு நீங்க கால்குலேட் பண்ணுங்க. ஒரே தகுதிதான் வர்றவனும் ஒத்த கையில பிடிச்சி தூக்கி போடணும், அவ்வளவுதான் தகுதி. அவங்க ஒரு கையில பிடிச்சி போன. ஏன்னா மற்ற ஆட்களுக்குலாம் வந்து வேற, மற்ற செலிபிரிட்டிஸை நீங்க ஹேண்டில் பண்றது வேற. இவங்க ஜோம்பி கூட்டம். அதாவது நீங்க ஒரு கையில ஒருத்தரை பிடிச்சிட்டு ஒருத்தர் அப்படி கழட்டியே ஓடுவான், அவனையும் அப்படி பிடிக்கல வந்துட்டு இருப்பான், அவனை டக்குனு கால் சமாளிக்க முடியாது. அதனால இப்படி ஹை பெய்டு ஆட்களை கூட தான் கொஞ்சம் அழுத்துறீங்கன்னா 10 அணில வந்து சேர்ந்துருவாங்க, கம்பீரமான மேல. இப்ப இப்படி எம்ஜிஆர் வந்தாரா, அல்லது இப்படி எம்ஜிஆர் விடுங்க, இப்படி விஜயகாந்த் செயல்பட்டாரா, இல்ல விஜயகாந்தினுடைய ரசிகர்கள் அல்லது கட்சிக்காரங்க இப்படி செயல்பட்டாங்க? இவங்களே கொடுத்துக்கிற ஹைப். அதெல்லாம் நீ போய் ஜனங்கள்கிட்ட போய் வர்றேன் அமைதியா இருங்க பார்த்துட்டு போறேன்னு சொன்னா யாரும் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இங்க கூட்டம் இல்லாதா? இன்னைக்கே ஸ்டாலின் போயிட்டு தானே இருக்காரு. ஜனங்கள் வந்து அதை கேட்பாங்க. இது ஜோம்பிக்கல், ஜனங்கள்கிட்ட பேசலாம், ஜோம்பிக்கள்கிட்ட பேசலாம். ஜங்கிள்ஸ், இது ஜங்கிள்ஸ் ஃபுல்லா. அதனால இதுகள் கேட்காது. நான் கேட்கறது என்னன்னா, இப்போ விஜயகாந்த் அவர்கள்ட்ட இருந்தது நீங்க சொன்ன கட்டமைப்பு ரீதியா ஒரு ஊர்தோறும் வச்சிருந்தாரு அவருடைய ரசிகர் மன்றத்திலே. அதுக்கப்புறம் அதை அரசியல் இயக்கமா மாத்தி அவர் வந்து ஒரு அரசியல் வயப்படுத்துறதுக்கு ஒரு ஃப்ளோ இருந்தது. அந்த ஃப்ளோ உண்டெங்க சிம்பிள். அவர் கூட்டத்தின் நடுவுல போக தயங்க மாட்டாரு. அவ்வளவுதான், சிம்பிள், வெரி சிம்பிள். அவர் இயல்பா இருந்தாரு. அவர் வந்து ரேம்ப் வாக் பண்ணாரா? இல்ல நான் என்ன சொல்றேன், அவர் இயல்பா இருந்துட்டனால அவங்களுடைய அவ்வளவுதான், கட்சிக்காரங்க அவ்வளவுதான். இவரு
அண்ணன் வந்திருக்காரு வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு அவங்களும் இருந்தாங்க. இவன் ஓவர் பில்டப் கொடுத்து பெரிய உலகத்திலே இல்லாத விஜய் இவரு, உலகத்திலே இல்லாத அண்ணன் ஒரு சொல்லி வச்சா மேல செய்து பலாட்டாதான் செய்வாங்க. இப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா புரியுது. எந்த காவல்துறையோ இல்ல தமிழ்நாடு அரசோ திமுகவோ யாரும் உங்களை அடக்குமுறையெல்லாம் பண்ணல. இவங்கெல்லாம் வந்து இவங்களே கேஸ் போட்டாங்களே, இவங்களே கேஸ் போட்டு கோர்ட்ல போய் இவங்களே குட்டு வாங்கி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, தேவையில்லாம நீ எல்லாம் ஒரு தலைவரான்னு கேக்குது கோர்ட்டு. நீங்க கட்டுப்படுத்தி உன்னோட குஞ்சுகளை நீயே வந்து கட்டுப்படுத்தலனா நீ என்ன பெரிய குஞ்சு அணில் குஞ்சு பெரிய அணில் குஞ்சு அப்படின்னு கோர்ட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் வாயை மூடிட்டு இந்த அறிக்கையெல்லாம். இல்லைன்னா நீங்க அவ்வளவு பெரிய ஆளுன்னா இந்த ஸ்டாலின் எங்கள் தான் இந்த மாதிரிலாம் பாக்குறாரு எங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் போய் ஜட்ஜிக்கிட்ட சொன்னாங்க கோர்ட்ல. இந்த மாதிரி எங்களுக்குன்னு சில புதிய கட்டுப்பாடுகள்லாம் போடுறாங்க. அதுக்கு தான் வந்து கோர்ட்டு சொன்னது. அப்படி எல்லாத்துக்கும் போடுறதாங்க உங்களுக்கும் போட்டிருக்கிறாங்க. இதுக்கு போய் இப்படிலாம் சொல்லக்கூடாது. முன்ன கூட்டு அட்டன் பண்ணியிருக்கியா, நீங்க தான் கட்டுப்படுத்தி வச்சுக்கணுன்ற ஸ்டேட்மெண்ட் அதுக்காக சொன்னதுதான். கூடுதலா கோர்ட் என்ன சொன்னுச்சுன்னா இதுக்கப்புறம் சரிப்பா இந்த அழுவுறானுங்க அவங்களுக்கு தான் அரசியல் தரல, நீங்க எல்லா கட்சிகளுக்கும் பொருந்துற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டா ஒரு செட்டப் இதுதாங்க கட்டுப்பாடுகள் டெம்ப்ளேட்டா ஒன்று ரெடி பண்ணி வச்சுருங்க, கேட்டானா தூக்கி கொடுத்துங்க அப்படின்றத சொன்னது கோர்ட்டு. நான் என்ன கேட்குறேன், அப்போ இவ்வளோ நாள் மேடையில் ஸ்டாலின் அங்கிள் பயந்துட்டீங்களா மிரட்டிட்டீங்களா அப்படின்னு இரிட்டேட்டிங் ஸ்லாங்கில் பேசினதெல்லாம் அரசியல் மைலேஜுக்காக இல்லை. ஏன்னா திமுக எதிர்க்கிறதுக்கும் உன்கிட்ட காரணம் இல்லை, உன்கிட்ட அவங்கள வந்து கேள்வி எழுப்புறதுக்கும் உன்கிட்ட சரியான விஷயங்கள் எதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறா, அவங்க எங்களை வந்து அடக்குமுறை பண்ணுறாங்க, நான் அவங்களை எதிர்க்கிறேன், அவங்க என்னை எதிரியாக செட் பண்ணிட்டாங்க, நீயா பொசிஷன் பண்ணிக்கிற. இப்போ அதுக்காக பேசுகிற அவதூறு தான். விஜயோட திங்கில் என்னன்னா மெழுக்கா வந்துட்டு மெழுக்கா போயிட்டு மக்கள்கிட்டே கலக்காமல் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறாப்புல. அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்கள் மக்கள்கிட்ட வந்தே ஆகணும், கீழே இறங்கி ஆகணும், நீங்கள் வந்து களத்துக்கு வந்தே ஆகணும். வந்தாதான் நீங்க அரசியலுக்குள்ளே வர முடியும். அதோட வெளிப்பாடு தான் ஒண்ணு. இந்த அரசியல் கத்துக்கணும்னு சொல்றோம்ல, இதுதான் ராஜா, இதுதான். இப்ப நீ இதெல்லாம் செய்யலைன்னா இந்த ஜோம்பி கூட்டம் என்ன, ஒரு தொண்டர்களை வந்து எப்படி கையாள்வது, தொண்டர்களை எப்படி கட்டுப்பாடோட வைத்துக்கிறது எதாவது சொன்னா அப்படி இல்லை. நம்ம அண்ணா சொன்னதான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது சும்மா ராணுவ மாதிரி வச்சிருக்கணும் ஒரு கட்சியை. இல்லைன்னா அது கைமீறி போச்சுன்னு வச்சுக்க வீட்டுக்குள்ளே இறங்கிறது. அதாவது ஒண்ணு இல்லை, இதைத்தான் வந்து விஜய்க்கு வேற விஜய் இதுதான் கத்துக்கிறாப்புல. ஒரு மக்கள் அரசியல்ங்கிறது இப்பதான் இதுக்குள்ளே வர்றாப்புல. அவரு ரொம்ப சிம்பிள். அவர் வந்து வெறுமனை, அதான் தலைவர் கூட சொல்லியிருந்தாரு, வெறுமனை நீ திமுக வெறுப்பை மட்டுமே வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற ராஜா, அது வேலைக்கு ஆகாது. கொஞ்ச நாள் பொறுத்துட்டு உங்க ஆட்களே டயர்ட் ஆயிடுவாங்க. ரெண்டாவது கட்சிக்காரனே கட்டுப்படுத்த மாட்டேங்கிற, இப்படியே அண்ணன் திருமாவளவன் சொல்றாருல, நான் ஒரு நாளைக்கு 10,000 கிலோ தெம்பிள்ஸ் அடிக்கிற மாதிரி இந்த பக்கம் 1000 பேர் தூக்கணும், இந்த பக்கம் 1000 பேர் அடிக்கணும், பின்னாடி 1000 பேர் தள்ளுவான். இவனையெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு தான் நான் கூட்டத்துக்குள்ள போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். இதை சமாளிக்கிறது நான் தனியா திங்கணுங்கிறாரு. இதுதான் யதார்த்தம். இதுதான் யதார்த்தம். அவருக்கு 60 வயசு இல்ல, அவரே போறாரு. உனக்கு என்ன கேடுன்னு கேக்குறேன். அவருக்கு 60 வயசு, அவர் வந்து உடம்பையே மெயின்டைன் பண்றது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல, வீட்டுல போய் படுத்துருவேன், நல்லா மிளுக்கா பாத்துக்கிற, உனக்கு என்ன கேடுங்கிற. நீ 1000 பேர் சமாளிக்க. தலைவருக்கு பிரைவேட் டைம்னே ஒண்ணு கிடையாது. பூரா நேரமும் கட்சிக்கார தலைவருக்கு எல்லாமே பிரைவேட் டைம் தான். டைம் முழுக்க பிரைவேட் டைம் தான், கொஞ்சம் தான் பப்ளிக் டைம். இப்படி இருந்ததுன்னா எப்படி அப்புறம் கட்சி நடத்தி ரைட்டு. அப்ப ஆக மொத்தத்துல இவ்வளவு நாளா வந்து நீ வச்ச ஒரே இது வந்து எதிர்வாதம் என்னன்னா, திமுக எங்களுக்கு கண்டு அஞ்சுது, அவங்க எங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க அப்படின்னு. இப்ப அதுவும் ஒண்ணும் இல்லைன்னு லெட்டர் பேர்லயே முடிஞ்சு போச்சு. இது மிகப்பெரிய சர்க்கிள், அவ்வளவுதான். இப்பதான் ஒரு இடத்துக்கு சர்ன்னு இந்த பரமபதத்துல ரொம்ப ஏறிக்கிட்டே இருப்பாங்க பயங்கரமா, முளையர்னு இறங்கும்ல. தம்பி இப்பதான் ஜீரோவுக்கு வந்திருக்கிறாப்புல. இது சர்க்கிள் இல்ல, இது மொத்தமும் சர்க்கஸ். போய் இறங்க வேண்டியதான். ஐயாவுக்கு ஜீரோவுக்கு வந்து போகணும். இன்னும் நிறைய இருக்குது, வாங்க டைம் இருக்கு, ஜாலியா பண்ணுவோம். இல்ல இன்னும் இன்னைக்கு லெட்டர் பேடு கொடுத்து எப்படி நாளைக்கு வந்து எவ்வளவு பொய் எவ்வளவு ஒப்பாடிங்கிறது தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம்.